ஆனால் அதே சமயத்தில் சில பேர்லாம் எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. மீண்டும் வரும்போது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், ஆனால் சுகர் வேல்யூ எதுவும் கம்மியாகலையே, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, யோசிப்பாங்க. அப்போ அவங்க எக்ஸசைஸ் பண்ணல. சரி, அவங்க எங்களை ஏமாற்றலை, அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. பண்ணனா பண்ணேன், பண்ணலன்னா பண்ணல. அப்போ தான் நம்ம ரிசல்ட்டை தெரியும். எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க பார்த்தா தெரியல. வாக்கிங் போகிறீங்களா? வாக்கிங் போகிறேன். எப்போ போகிறீங்க? காலைல போவேன். எங்கே போகிறீங்க? தெரியாது. எப்படி போகிறீங்க? தெரியாது. எவ்வளோ தூரம் போகிறீங்க? தெரியாது. எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க? தெரியாது. எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு தான் இருக்கும். டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக இருந்ததுன்னா 100% கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அந்த டாக்குமெண்டேஷனே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இருக்கவே இருக்காது. இப்போல்லாம் நம்மளுக்கு வாட்சில், மொபைல் எல்லாத்துலேயும் இருக்குது ட்ராக்கர். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோன்னு தெரியும், எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறோன்னு தெரியும். அதை ட்ராக் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 500 ஸ்டெப்ஸ் தான் நடக்கிறீங்களா? ஓகே, 500 கீழே வராமல் நெக்ஸ்ட் டே பாருங்கள். இப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். 600 ஸ்டெப் போகலாம், 700 ஸ்டெப்ஸ் போகலாம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும்.